ஈரோடு மாவட்டம் மஞ்சள் சாகுபடியில் முன்னிலை கொண்டுள்ள மாவட்டம். வேளாண் உற்பத்தியாளர்கள் மஞ்சள் சாகுபடியினை மேற்கொள்ளும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை பற்றியும் மஞ்சள் பயிரில் ஏற்படக்கூடிய கிழங்கு அழுகல் நோயினை பற்றியும் கூறுகிறார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மருதாச்சலம் அவர்கள். மஞ்சள் பயிர் பொறுத்த வரைக்கும் வர நோய்களை வந்து இரண்டு வகையாக நம்ம பிரித்துக்கொள்ளலாம். ஒன்று வந்து கிழங்கு வேர்களை தாக்கும் நோய்களாகவும், இன்னொன்று இலைகளை தாக்கும் நோய்களாகவும் இரண்டு வகையாக நம்ம பிரித்து கொண்டு அதை வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து கிழங்கல்கள் நோயை பார்க்கலாம். இப்போ கிழங்கல் நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகளை பயன்படுத்தி தான் வந்து நம்ம அதை வந்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயானது வந்து ஒரு பூஞ்சானத்தினால் வரக்கூடிய ஒரு நோய். இது வந்து மண் மற்றும் கிழங்கு வழியாக பரவுகின்ற ஒரு நோய். அதனால் வந்து மண் வளம், விதை நலம் மற்றும் வயல் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல வந்து விதை நலத்தை பற்றி பார்க்கலாங்க. இப்போ விதை நலம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம எடுக்கும்போதே வந்து நல்ல தரமான விதைக்கிழங்குகளை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த விதைக்கிழங்குகளை வந்து நம்ம நடவுக்கு முன்னாடி விதைக்கிழங்கு நேர்த்தி செஞ்சு தான் நடவு பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம விதைக்கிழங்கு வழியாக பரவுகின்ற அந்த பூஞ்சானங்க வித்துக்களை நம்ம வந்து அழிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இரண்டு வகையாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பூஞ்சான கொல்லிகளை யூஸ் பண்ணி விதைக்கிழங்கு நேர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எதிர் நுண்ணுயிர்களை யூஸ் பண்ணி நம்ம விதைக்கிழங்கு நேர்த்தி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பூஞ்சான கொல்லிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 3 கிராம் என்ற அளவில் வந்து நீரில் கரைச்சிட்டு விதைக்கிழங்குகளை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம ஊற போட்டு தான் வந்து அதாவது முள்கடித்து அதுக்கப்புறம் எடுத்து வந்து நம்ம நிழலில் உலர்த்தி நடவுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து விதைக்கிழங்கு வழியாக பரவுவது மட்டும் இல்லாமல் மண் வழியாகவும் பரவும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம மஞ்சள் சாகுபடி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி காட்டில் வந்து மறுபடியும் நம்ம மஞ்சள் சாகுபடி பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த மண்ணில் இருக்கிற வித்துக்கள் வந்து கிழங்கை வந்து பாதித்து உங்களுக்கு கிழங்கல் நோய் வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா பயிர் சுழற்சி முறையை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஸோ மஞ்சளுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சிக்கு நம்ம என்ன அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல், மக்காச்சோளம், கரும்பு, சோளம் இந்த மாதிரியான பயிர்களை வந்து நம்ம பயிர் சுழற்சிக்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது என்னென்னா மண்ணில் இருக்கிற கிருமிகள் வந்து நம்ம கிழங்கல் நோயை வந்து உண்டாக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி மண்ணோட வளத்தை அதிகம் பண்ணுறதுக்கு எதிர் நுண்ணுயிர்களை வந்து நம்ம மண்ணில் சேர்க்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற 2 எதிர் நுண்ணுயிர்களை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எந்த அளவில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேர், அதாவது 2.5 ஏக்கருக்கு வந்து 2.5 கிலோ வந்து ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படும். அதே மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 2.5 கிலோ. இந்த ரெண்டையும் வந்து 50 கிலோ தொழு உரத்தில், அதாவது மக்கிய தொழு உரத்தில் கலந்து கடைசி உழவில் இட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கோதி நடவு பண்ண வேண்டும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மண்ணில் இருக்கிற கிருமிகளை வந்து நம்ம அழிக்க முடியும். சரிங்களா? இது வந்து மண்ணுடைய வளம். அடுத்து வயல் பராமரிப்பு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண் வழியாக பரவும், கிழங்கு வழியாக பரவும். அதே மாதிரி பயிர், அதாவது வயலில் வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்ட பயிர்கள் இருந்துச்சுன்னு என்னங்கன்னா நம்ம தண்ணி கட்டும்போது அது வழியாக பரவிடும். அப்போ வந்து என்னென்னா வயல் வந்து சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காஞ்சு போன பயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கிழங்கல்கள் வந்து காஞ்சு போன பயிர்கள்லாம் வந்து நம்ம உடனுக்குடன் அப்புறப்படுத்திடணும். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட வயல் வந்து நோய் இல்லாத வயலுக்கு வந்து தண்ணீர் போக வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அந்த மாதிரி தண்ணீர் போகும்போது என்னென்னா அது வழியாக உங்களுக்கு அந்த பூஞ்சானத்தோட விதைகள் வந்து நல்ல பயிர்களை வந்து தாக்கிடும். அதே மாதிரி இன்னொன்று நல்ல வடிகால் வசதி இருக்கணும். ஏன்னா இந்த கிழங்காடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வடிகால் வசதி நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அந்த காட்டில் வந்து கிழங்குகள் வரக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இப்போ நல்ல வடிகால் வசதி இருக்கணும். நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லிகள் வந்து நம்ம வேர் நனைகிற மாதிரி நம்ம ஊற்றணும். அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு நம்ம போகாமல் பாதுகாக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பூஞ்சான கொல்லிகளை வந்து நம்ம உபயோகப்படுத்தி சொல்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காப்பர் ஆக்சி குளோரைடு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 2.5 கிராம். அப்படி இல்லைனா போடோ மிக்சர் 1% போடோ மிக்சர், அப்படி இல்லைனா ரிடோமில் அப்படிங்கிற மருந்து. ரிடோமில்ங்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டலாக்சில் அண்டு மேங்கோசூர், இந்த 2 மருந்து சேர்ந்த ஒரு பூஞ்சான கொல்லி. ஸோ இந்த 3 பூஞ்சான கொல்லியில் ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லியை வந்து நம்ம
சொல்கிற அளவில், அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படின்னா 2.5 கிராம் 1 லிட்டருக்கு, ரிடோமில் அப்படின்னா 1 கிராம் 1 லிட்டருக்கு, இல்லை அப்படின்னா 1% போடோ மிக்சர். இந்த 3 மருந்தில் ஏதாவது ஒரு மருந்து வந்து வேறுபாகம் நனைகிற மாதிரி நம்ம ஊற்றி விடணும். எங்கெங்கெல்லாம் வந்து நோய் இருக்கோ அந்த பாத்திகளில் வந்து நம்ம வேறுபாகம் நனைகிற மாதிரி இந்த செடிகளுக்கு ஊற்றி விட்டோம்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் பாதுகாத்துக்க முடியும். இப்போ போடோ மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து கிடைக்காது. ஏன்னா அது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் உபயோகப்படுத்தும் போது நம்மளே வந்து வயலில் வந்து உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து 2 கெமிக்கல் தேவைப்படும். ஒன்று வந்து மயில் துத்தம்னு சொல்கிற காப்பர் சல்ஃபேட், இன்னொன்று வந்து சுட்ட சுண்ணாம்பு. இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும், அதாவது உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ போடோ மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு மயில் துத்தத்தை வந்து 1 கிலோகிராம் எடுத்து 50 லிட்டர் தண்ணியில் வந்து கரைச்சி தனியாக வச்சுக்கணும். இது வந்து கரைசல் 1. அடுத்தது வந்து சுட்ட சுண்ணாம்பு. இதை வந்து 1 கிலோ எடுத்து 50 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து தனியாக வச்சுக்கணும். இது வந்து கரைசல் 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரைசல் 1, அதாவது மயில் துத்த கரைசல் எடுத்து சுண்ணாம்புக்குள்ளே ஊற்றி கலக்கிட்டே ஊற்றணும். ஸோ கலக்கிட்டு ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 1% போடோ கரைசல் கிடைக்கும், 100 லிட்டர் கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம், அதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அமிலத்தன்மையாக இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடியை பாதிச்சிடும். ஸோ அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம நீக்கணும். அதுக்கு நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பளபளப்பாக்கப்பட்ட ஒரு கத்தியை வந்து அந்த கரைசலில் வந்து ஒரு 5 நிமிஷம், அதாவது 1% போடோ கரைசலில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் வீழ்படிவு வரும். வீழ்படிவு வந்துச்சு அப்படின்னா அது வந்து அமிலத்தன்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து சமன் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் சுட்ட சுண்ணாம்பு கரைசல் வந்து உள்ளே ஊற்றி நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சமநிலையை அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பயிருக்கு யூஸ் பண்ணால் பயிரை வந்து பாதிக்காது. சரிங்களா? இது வந்து 1% போடோ கலவைன்னு சொல்கிறோம். இது ரொம்ப எளிய முறையில் கொஞ்சம் ரொம்ப குறைந்த செலவில் நம்ம பண்ணை லெவல்லே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து வயல் மற்றும் பயிர் பராமரிப்பு. இந்த மாதிரி ஒருங்கிணைந்த நிர்வாகங்களை வந்து நம்ம முறையாக கையாண்டோம்னா இந்த கிழங்கல்கள் நோயை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.